ஹாய், இன்றைக்கி எங்கள் அம்மா ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, 3 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 4 பல்லு பூண்டு, 4 துண்டு இஞ்சி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. சைடில் புளி ஊற வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மீன் குழம்பு மசாலாவை நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா மெய்யாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கணும். அதில் கருவேப்பிலையும் மிளகாயும் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்ச சாந்தையும் அதில் ஊற்றிக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம புளி ஊற வச்சிருந்தோம்ல அதை கரைச்சி நம்ம அந்த தண்ணியை ஊற்றிக்கணும். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஆட் பண்ணிவிட்டு கல்லுப்பு போட்டு மூடி போட்டு வச்சிடணும். நல்லா கொதி விடணும். அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக மீன் ஆட் பண்ணிக்கணும். ரெண்டே 2 கொதி தான் வரணும். ரொம்ப கொதி விட்டுட்டிங்கன்னா மீன் தனித்தனியாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.